ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, உங்களுக்கு படத்தை பார்த்தோன்னே தெரியும். இன்றைக்கி மீன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மீன் வச்சு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் மீன் எப்படி பொரிக்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் மத்தி மீனை ஒரு 2 கிலோ மத்தி மீன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் காட்டியிருக்கேன். இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு கட்டிங் போட்டு உள்ளே இருக்க அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன ஸ்லிட் போட்டு மசால் போட்டுட்டோம்னா மீன் நல்லா காரம் பிடிக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 கிலோவுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை நல்லா நம்ம பெரட்டிக்கலாம். பெரட்டினோன்னா அதுலேயே நமக்கு நம்ம பெரட்டவே அந்த கையில் இருக்க ஈரத்தோடு நம்ம பெரட்டும் போது நல்லா நீர் விட்டுரும். அது கூட இன்றைக்கி நம்ம எடுத்து வச்சுருக்க மத்தி மீனெல்லாம் லைட்டாக நம்ம நல்லா பெரட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எண்ணெய் இல்லாமல் மீன் எப்படி பொரிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அந்த மீன் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஆல்ரெடி அதில் காரம் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேன் லைட்டாக ஹீட் ஆனோன்னா ஒரு வாழை இலையை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த மத்தி மீன் இருக்கு இல்லையா, அந்த எல்லா மீன் துண்டுகளையும் வரிசையாக 1 by 1 நம்ம அதை அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று போட தேவையில்லை. பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுட்டோம். அது வேகறதுக்கு கொஞ்சம் நம்மளை சிம்லேயே வைக்கிறதுனால நல்லா வேகறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். இப்படி பக்கத்தில் நம்ம அடுக்கி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு நம்ம அதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு 10 minutes to 15 minutes நல்லா குக் ஆயிரும். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல். இப்போ புளிக்கரைசல் தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஒரு லெமன் அளவுக்கு, பெரிய லெமன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசல் தண்ணியை இப்போ மீனுக்கு மேலே நான் ஊற்றிட்டுருக்கேன். என்னதான் நம்ம மீன் ஊற வைக்கும் போது நம்ம போட்டிருக்கோம், இன்னொரு தடவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருப்பியும் எல்லாமே அது மேலே ஊற்றும் போது அந்த டேஸ்ட் அந்த வாழை இலையில் பிடிச்சு அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா மீன் மேலேயும் படுற மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம அப்படியே புளி தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டே வரணும். திருப்பி போடும்போது அதில் இருக்க புளிப்பு ஆட்டோமேட்டிக்காக 2 சைடுமே இறங்கிடும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஃபஸ்ட்டு மீன் பெரட்டும் போதே லைட்டாக போட்டு பெரட்டிக்கோங்க. இன்றைக்கி நான் நிறைய மீன் போட்டிருந்தனால நான் மொத்தமாக தான் கலவை எடுத்துகிட்டு அதில் பாதி தான் இந்த மீனுக்கு நான் எடுத்திருக்கேன். மேலே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்றக்காக நான் கொஞ்சம் நம்ம சாம்பார் தூள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக லைட்டாக மேலே தூவிருக்கேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு அந்த மாதிரி தான் போடுவோம். இன்றைக்கி ஃப்ரைக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம மேலே போடும்போது அந்த கலர் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ மிளகுத்தூளும் மேலே மேலாப்பில் அப்படி பெரட்டின மாதிரி நம்ம போடணும். நம்ம ஒன்றும் மிக்ஸ் பண்ணவே வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம போட்டு பெரட்டி தான் வச்சுருக்கோம். நல்லா இந்த ஒரு குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணாலும் சரி, இல்லைனா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வாழையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் விடுறது நீங்கள் பார்க்க முடியுது. மீன் அந்த வாழை இலையில் வேகும்போது எண்ணெய் நல்லா விடுது பார்த்திங்களா, உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா நம்ம போட்டு பெரட்டிகிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சிரும். ஸோ ஒரு 10 minutes ஒரு சைடு நம்ம சிம்மில் வச்சுருக்கனால கருகவே கருகாது, அப்படியே நல்லா வெந்துடும். இந்த டைமில் ஒரு சைடு ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்பூனில் 1 by 1 நீங்கள் அதை திருப்பி விட்டுட்டே வாங்க. நம்ம ஸ்பூன்லேயும் திருப்பி விடலாம். அது மாதிரி நம்ம வீட்டில் மைகோதி வச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் லைட்டாக திருப்பி விட்டுருங்க. அப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடும். நம்ம வீட்டில் மெயினாக ஆயில் இல்லாமல் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க உடம்பு சரியில்லாதவங்க, அதுக்கப்புறமா டயட் இருக்காங்க, அதுவும் இன்றைய காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக எல்லாருமே ஸ்லிம்மாக இருக்கணும், டயட் கான்ஷியஸாக இருக்கணும், அப்படியே வித்தவுட் ஆயில். ஆனால் ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதுவும் மெயினாக எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றாமல், ஆனால் எண்ணெய் ஊற்றினா என்ன டேஸ்ட் இருக்குமோ மீனில் அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அமேசிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். ஒன்ஸ் உங்கள் வீட்டில் இதை குக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே திரும்ப இப்படி தான் கேட்பாங்க. யாருமே எண்ணெயில் குக் பண்ண மீன் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது அந்த காரம் நல்லா பிடிக்கிறனால நீங்கள் ஒயிட் ரைஸில் அப்படியே போட்டு நீங்கள் பெனஞ்சு சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட் ஓன்லி மத்தி மீன்கள் கூட கிடையாது, நெத்திலி மீன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா மீனுமே நீங்கள் இதே மாதிரி குக் பண்ணி கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் நீங்கள் குக் பண்ணி சாப்பிடலாம். பெஸ்ட்டு ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் ஊற்றி பொரிக்கும் போது மத்தி மீனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முறுமுறுன்னு ஆகிட்டாலும் அப்படியே ஒரு கருவாடு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேக வச்ச டேஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி ஃப்ரை பண்ண டேஸ்ட்டும் இருக்கும்.
ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. எனக்கு சொல்லும்போதே வாயில வந்துட்டு அப்படியே எச்சி ஊறுதுங்க. இத பார்க்கும்போதே. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து அவ்ளோ திரும்ப திரும்ப என்னடா சொல்றாங்க அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அந்த மேல லாஸ்ட்ல ஒரு ஃபினிஷிங் டச் நம்ம குடுக்குறோம் இல்லையா? அந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் எல்லா பொடி வகைகளும் போட்டு அவ்ளோ டேஸ்ட் வந்துட்டு அவ்ளோ சூப்பரா இருக்கு. பாருங்க இப்ப நம்மளோட மீன் சூப்பரா வெந்துருச்சு. இப்ப எல்லாமே சர்விங் பிளேட்டுக்கு நம்ம வந்துட்டு மாத்திட்டோம். அதுலயுமே வந்துட்டு சுட சுட அப்படி எடுத்து யாராவது செஞ்சு குடுத்து, அப்படி சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். ஒன்ஸ் இந்த மீன் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப இதே டேஸ்ட் கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.